ஸ்ரீ சக்கரம் இருக்கிற அரிய அம்மன் திருத்தலம். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் திருப்பணி செய்த திருத்தலம். கோவில் இருக்கிறது மதுரையில இல்ல, கோயமுத்தூர்ல. எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்? மதிப்பநல்லூர் அம்மன் திருக்கோவில், வடவள்ளி, கோவை, கோவை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். மதிப்பநல்லூர் அம்மன், இந்த பெயர்ல மதிப்பநல்லூர் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பெயர் போல தெரியுது. இந்த ஊர் பேரை இன்னைக்கு கூகுள் மேப்ல தேடினீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த ஊரை பத்தின தகவல் தலவரலாறுல இருக்கு. அந்த தகவல் என்ன? கோயம்புத்தூர்ல வாழ்ற பல பேருக்கே இந்த கோவிலை பத்தி தெரியாது. ஆனா அற்புதமான திருத்தலம். இந்த அம்மனுக்கும் திருமலை நாயக்கருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர் எப்படி கோயம்புத்தூர்ல திருப்பணி பண்ணினார்? மதிப்பநல்லூர் அம்மன் சிறப்புகள் என்ன? இந்த கோவில்ல இருக்கிற ஸ்ரீ சக்கரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது. என்ன சிறப்பு? மறைந்திருக்கும் மற்ற தகவல்கள் என்ன? இந்த தலத்துல இருக்கிற தலமரமும் சிறப்பு. என்ன சிறப்பு? இதை தவிர இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். மதிப்பநல்லூர் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்த மக்கள் சிலர் இடம்பெயர்றாங்க. இடம்பெயரும் போது தங்களோடு தங்க ஊர்ல இருக்கிற மண்ணையும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வராங்க. பயணப்பட்டு வந்தவங்க கடைசியா இப்ப இருக்கிற கோயம்புத்தூர்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கிற வடவள்ளிங்கிற பகுதியில வாழ ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய ஊரின் நினைவா மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மண்ணை ஒரு இடத்துல வச்சு அவங்களுடைய ஊரின் பெயரை கொண்டு அம்மன் திருக்கோவிலையும் நிறுவி வாழ்ந்து வராங்க. ஆக பண்டைய காலத்துல இந்த கோவிலை கட்டுனது இந்த பகுதியில வாழ்ந்து வந்த மக்கள் தான். தலவரலாறு படி மதிப்பநல்லூர் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா இப்ப கூகுள் மேப்ல போய் தேடி பார்த்தோம்னா அப்படி ஒரு ஊரை கண்டுபிடிக்க முடியாது. கால பெருவெள்ளத்துல அந்த ஊரை கடல் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் பக்கத்துல இருக்கிற பெரிய நகரத்தோடு இணைந்திருக்கலாம். நீங்க ராமேஸ்வரம் பகுதியில வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஊரோட பெயர்ல ஏதாவது கிராமம் இல்லைன்னா பெரிய நகர்ல ஒரு பகுதியுடைய பெயர் அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கிடைத்த தரவுகளின்படி மதிப்பநல்லூர் அப்படிங்கிற இந்த பெயர் வடவள்ளியில இருக்கிற அம்மன் திருக்கோயிலோடு மட்டும்தான் பதிவாகி இருக்கு. பண்டைய காலத்துல மக்கள் இந்த திருக்கோவில நிறுவனதா தலவரலாறு சொல்லுது. அப்புறம் எப்படி திருமலை நாயக்கர் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சார்? திருமலை நாயக்கருடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கிறது முக்கியமாகுது. நாயக்க மன்னர்களில் ஒருவர் திருமலை நாயக்கர். ஆரம்ப காலத்துல விஜயநகர பேரரசின் கீழ் அவங்களுடைய பிரதிநிதியா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல சில பகுதிகளை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்துல இவருடைய தலைநகரம் திருச்சியா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் மீது கொண்ட பக்தியின் காரணமா தன்னுடைய தலைநகர திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாத்துறார். அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். திருமலை நாயக்கர் நிறுவிய நாடு கன்னியாகுமரி வரை நீண்டு இருந்திருக்கு. மேற்கு எல்லையா இன்னைக்கு இருக்கிற கோயம்புத்தூர் இருந்திருக்கு. கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, ஈரோடு, நாமக்கல், சேலம், ஆத்தூர் எல்லாமே அவருடைய நிலப்பரப்புக்குள்ள அடங்கி இருந்திருக்கு. திருமலை நாயக்கருக்கு மேற்கு எல்லையில 2 எதிரிகள் இருந்திருக்காங்க. ஒன்று மைசூர் மன்னர்கள், இன்னொன்னு பாலக்காடு பக்கம் ஆட்சி செஞ்ச கேரள மன்னர்கள். இந்த 2 பகுதிக்கும் எல்லையா கோயம்புத்தூர் வருது. அதனால நிரந்தரமா தன்னுடைய ஒரு படையின் பகுதிய எல்லையில காவலுக்கு வச்சிருந்திருக்கார். அப்படி திருமலை நாயக்கரின் படை வீரர்கள் தங்கி இருந்த பகுதி தான் இப்ப இருக்கிற வடவள்ளி. படை வீரர்கள் தங்கி இருந்தது மட்டுமில்ல, திருமலை நாயக்கர் இந்த பகுதியில திருப்பணிகள் சிலத பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற பேரூர்ங்கிற இடத்துல இருக்கிற பட்டீஸ்வரர் திருக்கோவில சொல்லலாம்.
பட்டீஸ்வரர். இது ஒரு சிவாலயம். இந்த கோவில்ல இருக்கிற பொற்சபைய திருமலை நாயக்கர் தான் கட்டியிருக்கார். பொற்சபை நடராஜர் சிவகாமி சந்நிதி. இங்க இருக்கிற தூண்கள்ல இருக்கிற சிற்பங்களை பார்த்தீங்கன்னா கோவிலை விட்டு வெளியில வரதுக்கே மனசு வராது. அவ்வளவு அருமையான சிற்பங்கள். இது முழுக்க முழுக்க நாயக்கர் பாணியில அமைக்கப்பட்டது. இந்த பொற்சபைய கட்டுறதுக்காக பாறைகள் பக்கத்துல இருக்கிற மருதமலையிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மருதமலையிலிருந்து பாறைகளை வெட்டி எடுத்து பேரூருக்கு வடக்கே இருக்கிற ஒரு பகுதியில வச்சு சிற்ப வேலைகளை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரூர் கோவிலுக்கு எடுத்துட்டு வந்து கட்டியிருக்காங்க. பேரூருக்கு வடக்கே இருந்த அந்த பகுதி திருமலை நாயக்கர் காலகட்டத்துல வடக்கு வழி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காலப்போக்குல இந்த பெயர் மருவி வட வழி அப்படின்னு மாறி இருக்கு. நாம வாழ்ற இந்த காலகட்டத்துல இது மேலும் மருவி போய் வட வள்ளி அப்படின்னு மாறிடுச்சு. கூகுள் மேப்பை போய் பார்க்கலாம். பேரூருக்கு வடக்கு பகுதியில தான் வடவள்ளி இருக்கு. மருதமலையிலிருந்து வடவள்ளிக்கு பாறைகள் எடுத்து வரப்பட்டு அங்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டு பேரூருக்கு வடக்கே உள்ள வழியாக கோவிலுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்ப தலவரலாறு சொல்றது சரியாதான் இருக்கு. திருமலை நாயக்கர் பேரூருக்கு மட்டும் இல்ல மதிப்பநல்லூர் அம்மன் திருக்கோவிலுக்கும் திருப்பணி செஞ்சிருக்காரு. உள்ளூர் வாசிகள் திருமலை நாயக்கர் மன்னரை போய் பாக்குறாங்க. தங்கள் பகுதியில இருக்கிற அம்மன் திருக்கோவில் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அத சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டாங்க. திருமலை நாயக்கரும் ஒத்துக்கிறார். அவர்தான் மதிப்பநல்லூர் அம்மன் திருக்கோவில புனரமைக்கிறார். இந்த அம்மனுடைய சிலை திருமலை நாயக்க மன்னர் காலத்துக்கு முன்னமே இருந்ததா இல்லைன்னா திருமலை நாயக்க மன்னர் தான் நிறுவினாரா அப்படிங்கிற தகவல் சரியா தெரியல. திருமலை நாயக்க மன்னர் நிறுவினதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஏங்கிறத கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். மக்களுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட திருமலை நாயக்கர் கோவில முழுவதுமா புதுப்பிச்சு கொடுக்கிறார். அதற்கு நன்றி கடனா மக்கள் திருமலை நாயக்கர் அவருடைய 2 மனைவிகள் மற்றும் அவருடைய சேடி பெண் அதாவது பணிப்பெண் இவங்களுடைய சிலைய கோவில்ல நிறுவி வச்சிருக்காங்க. ஆதி காலத்துல இருந்தே இந்த சிலைகள் இந்த திருக்கோவில்ல இருக்கு. பேரூர் கோவில்ல கூட திருமலை நாயக்க மன்னருடைய சிலைய பார்க்க முடியாது. ஆனா மதிப்பநல்லூர் அம்மன் திருக்கோவிலுக்கு போனோம்னா அவர் காலத்தில் அவர் வாழுகிற சமயத்தில் செய்யப்பட்ட அவருடைய சிலைய இன்னைக்கும் பார்க்க முடியும். இந்த மாதிரி சிலைகள் அபூர்வம் தான். இந்த சிலைகளை பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி அணிகலன்களை எல்லாம் அணிஞ்சிருந்தாங்க, அவர்களுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிற மொத்த தகவலும் நமக்கு கிடைக்குது. இந்த சிலையில இன்னொரு சிறப்பும் இருக்கு. திருமலை நாயக்கர் அவருடைய மனைவிகளோடு இருக்கிறது சரிதான், ஆனா கூடவே சேடி பெண்ணுடைய சிலையும் இருக்கு. இந்த சிலை எதற்காக இருக்குங்கிற தகவல் நமக்கு சரியா தெரியல. இந்த சேடி பெண்ணும் திருப்பணியில ஈடுபட்டிருந்தாங்களா அப்படிங்கிற வினா நமக்குள்ள எழுது. மதிப்பநல்லூர் அம்மன் 6 அடி இருக்கிற சிலை, கம்பீரமான தோற்றம். கோவில் இன்னைக்கு சின்னதா தான் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற அம்மன் சிலை காண்பதற்கு அரியது. இந்த சிலைக்கு ஒரு சிறப்பும் இருக்கு. இந்த சிலை இதே பகுதியில செஞ்சு நிறுவப்பட்டது, வேற எங்கேயோ செஞ்சு எடுத்துட்டு வந்தது இல்ல. நின்ற திருக்கோலம் 8 கரங்களோடு துர்கை அம்சமா காட்சி கொடுக்கறாங்க. அம்மன் வடக்கு நோக்கி இருக்காங்க. தலைய கொஞ்சம் சாச்சு ஈசான்ய திசைய பாக்குற கோலத்துல இருக்காங்க. போர்க்கோலத்துல அம்மன் காட்சி அளிச்சாலும் முகத்துல சாந்தம் தான் இருக்கு. அம்மனுக்கு 8 திருக்கரங்கள் இருக்கு. வலது பக்கம் 4, இடது பக்கம் 4ன்னு மொத்தமா 8. இந்த 8 திருக்கரங்கள்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க, அது எதை குறிக்குதுங்கிறத சுருக்கமா பாத்திரலாம். அரக்கனின் தலை தீமையை அழிக்கிறத குறிப்பிடுது. வாள் தீமையை வெட்டுகிறது. உடுக்கை பொதுவா சிவபெருமான் கையில தான் இருக்கும், இங்க அம்மனுடைய திருக்கையில இருக்கு. காலம் மற்றும் ஒலியின் பிறப்பிடம். சூலாயுதம் அம்மனுக்கே உரிய ஆயுதம்.
காக்கும் சக்தியை குறிக்குது. இடது பக்கம் இருக்கிற கரங்கள்ல என்னெல்லாம் இருக்கு? கதாயுதம் வலிமையை குறிக்குது. பொதுவா இது பெருமாளுடைய கையில தான் இருக்கும். அக்னி ஞானத்தை குறிக்குது. பொதுவா இது சிவபெருமானுடைய திருக்கரங்கள்ல தான் இருக்கும். மணி மங்கள ஒளிய குறிக்குது. கடைசியா அக்ஷய பாத்திரம் பசி பிணியை போக்கி அமுதத்தை அழிக்கும் அம்மன். மூக்குத்தி துளை அம்மன் சிலையை செய்த சிற்பி அம்மனுக்கு மூக்குத்தி அணிவதற்காக மூக்குல துளை ஏற்படுத்தியிருக்கார். அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது மட்டும்தான் இந்த துளை நம்ம கண்களுக்கு தெரியுது. கருவறையில அம்மனுக்கு முன்னாடி நிலத்துல ஸ்ரீசக்கரம் இருக்கு. இந்த ஸ்ரீசக்கரம் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலங்களுக்கு அப்புறம் மதிப்பநல்லூர் அம்மன் திருக்கோவில்ல தான் இருக்கு. பூஜை நேரங்கள்ல ஸ்ரீசக்கரத்துக்கு தான் முதல்ல பூஜை செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு பூஜை செய்யறாங்க. அப்படி ஒரு வழக்கம் பண்டைய காலத்துல இருந்தே இருக்குது. இந்த ஸ்ரீசக்கரம் உலோகத்தினால் ஆனது அல்ல, கல்லினால் ஆனது. அதுவும் சிறப்பு. அம்மனுடைய திருப்பாதத்துக்கிட்ட அம்மனுடைய நேர் பார்வையில இந்த ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீசக்கரத்துல நவகிரகங்களும் வாசம் செய்யறதா ஐதீகம். அம்மனுடைய நேர் பார்வையில இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால நவ கிரகங்கள் எல்லாம் அம்மனுடைய கட்டுக்குள் இருக்குது அப்படிங்கிற ஐதீகமும் இந்த திருத்தலத்துல இருக்கு. எவ்வளவு சிறப்பு இல்லையா? இந்த அம்மனை கண்டிப்பா பார்க்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு பேருக்கு தோணுது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோவில்ல இருக்கிற தலமரம் 7 இலை பாலை. எதனால இந்த பெயர்? ஒரே காம்பில் 7 இலைகள் இருக்கும். அபூர்வமான தலமரம். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா தலமரத்தையும் சேர்த்து பாருங்க. சிறிய கோவில், ஆனா அருமையான அம்மன் சிலை இருக்கிற திருக்கோவில். ஸ்ரீசக்கரம் இருக்கிற 3வது திருக்கோவில். திருமலை நாயக்க மன்னரின் படைகள் தங்கி இருந்த பகுதி. இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணினது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய நிலத்தையும் தானமா கொடுத்திருக்காரு திருமலை நாயக்க மன்னர். இந்த கோவில் வடக்கு திசைய பார்த்திருக்கு. அம்மனும் வடக்கு நோக்கி அருள் புரியுறாங்க. வடக்கு திசையில இந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் வரைக்கும் இருக்கிற நிலப்பகுதிகளை அந்த காலத்துல திருமலை நாயக்கர் இந்த கோவிலுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது வாய்வழி செய்தியா இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஆலமரம் இன்னைக்கும் இருக்கு. அம்மனுக்கு முன்னாடி சிம்மம் வாகனமா இருக்கு. திருக்கோவில்ல காளி அம்மனுக்கும் சிலை இருக்கு. மதிப்பநல்லூர் அம்மன் திருமலை நாயக்கரின் குலதெய்வம் அப்படிங்கிறதும் செவிவழி செய்தியா இருக்கு. ஆனா திருமலை நாயக்க மன்னரின் குலதெய்வம் வைகை அணைக்கு பக்கத்துல இருக்கிற ஜம்புலி புத்தூர்ங்கிற ஊர்ல இருக்கிற கதிர் நரசிங்க பெருமாள் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இந்த திருத்தலத்துக்கு திருமலை நாயக்க மன்னர் திருப்பணி செய்திருக்காரு அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்ல முடியும். அதற்கான ஆதாரம் திருக்கோவில்லையே இருக்குது. இப்ப நாம பாக்குற கோவில் ஆதி காலத்துல திருமலை நாயக்க மன்னர் கட்டுனது மாதிரி இருக்காது. தற்காலத்துல கட்டின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா திருமலை நாயக்க மன்னர் கட்டி கொடுத்த கோவிலும் ஏதோ காரணத்தினால அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாகத்துல மக்கள் மறுபடியும் இந்த திருக்கோவிலை எடுத்து கட்டியிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த திருக்கோவிலை போய் பார்க்கும்போது மிக பழமையாதான் இருந்தது. நிறைய சிதிலங்கள் இருந்தது. திருக்கோயிலுடைய மதில் சுவர் எல்லாமே இடிஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவோடு இந்த திருக்கோவில் காட்சி கொடுக்குது. இந்த கோவில் வளாகத்தையும் அம்மனையும் இப்ப நம்ம பார்க்கலாம்.
அம்மன் தகவல்களை சுருக்கமா பார்த்தரலாம். அம்மனுடைய பெயர் மதிப்பநல்லூர் அம்மன். தலமரம் ஏழிலை பாகை மரம். இந்த ஊரோட புராண பெயர் வடக்கு வழி வடவழி. இன்னைக்கு இருக்கிற பெயர் வடவள்ளி. கோவையில இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா புகழ்பெற்ற மருதமலை கோவிலுக்கு போகும்போது வடவழியை தாண்டி தான் போவோம். அந்த வடவழியில மருதமலை ரோட்டுக்கு பக்கத்திலேயே இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த வாரம் என்ன கோவில்? திருவண்ணாமலையில இருக்கிற துர்க்கை அம்மன் திருக்கோவில். திருவண்ணாமலைன்னதும் நமக்கு ஞாபகம் வர்றது அண்ணாமலையார் தான். ஆனா அதே தலத்துல சிறப்பு மிக்க துர்க்கை அம்மன் திருக்கோவில் ஒன்றும் இருக்கு. ஆதி கோவில். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.